ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ரமணா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான பிஆர் ரேங்க் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்குவாடோட தான் போயிருந்தோம். சும்மா வேறு லெவலு டீம் கோஆர்டினேஷனோட சூப்பராக போய் அடிச்சிருப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மேட்ச்சில் என் ஸ்குவாட் ஃபுல்லாகவே இந்த கிளாக் டவரில் தான் இறங்கணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இருந்துச்சு. அப்புறம் ரீகனெக்டிங் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் நான் இறங்கினேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான். சேரான்னு சொல்லிட்டு சரியான எழுதிட்டு அந்த ஸ்பீடை போட்டு போயிட்டான். அவன் எதிர்பார்த்துக்கவே மாட்டான். சரியான ட்விஸ்ட்டு குத்து முடிச்சு விட்டேன். இவனை முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரீன் என்ன ஆச்சுன்னு தெரில, ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஜூம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் ஸ்க்ரீனு. அந்த ட்ரிபிள் அடிக்கவே வந்ததுனால இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்தன் வந்தான். அவனையும் சரி அடிக்கிற டவர் கிடைக்கல, பட் செத்துறான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் 2 பேரை போடுவேன். ஸோ எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நின்று பாருங்க. அப்புறம் நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோவிலேருந்து ஏர்டெல் மாதிரி இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன சிம்னு கமெண்ட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேனரில் பார்த்து எனிமியை நானே போய் கண்டுபிடிச்சி அடிச்சு விட்டேன். என் ஸ்குவாட் எல்லாம் கீழே தேடி இருந்தானுங்க. நான் அந்த கேப்பில் நல்லா வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணிட்டான் செத்துறான்னு சொல்லிட்டு. ஸோ அவன் பார்த்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இறங்கியிருந்தான். அவனையும் விடலை, நானே அழுத்தி உடிச்சு விட்டேன். ஏதோ ஓரளவுக்கு சுமாராக லாங் ரேஞ்சு அந்த மாதிரிலாம் அடித்து ஏதோ ஒரு நாளைக்கு கீழே அடித்தேன். அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு போனால் அந்த இடத்துல ஒருத்தர் இருந்தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் என்னை முடிச்சிருவான்னு நினச்சேன். பட் நான் வந்து அந்த ஸ்பீடு கரெக்டாக போட்டு அவன் எஸ்கேப் ஆகும்போது கரெக்டாக அந்த எக்ஸாமேட்டை வச்சு சரியான மண்டியில் வந்துச்சு. அப்படியே செத்துறான். இவன் மட்டும்தான் இருந்தான் இந்த இடத்துல. ஸோ அவனை ஈஸியாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மேலே தான் இருக்கானுங்க எல்லாருமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஸ்குவாடு ஒவ்வொருத்தனா பொறுமையாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன். சரியான ஃபைட்டு போயிருந்தது. அப்புறம் ஒரு 2 பேர் வந்துட்டானுங்க. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கொடுத்துருந்தேன். திடீர்னு மேலெலாம் இருந்தானுங்க. நான் அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இவனுக்கு ஸ்குவாடாக இல்லை கிராஸ் ஃபயராக என்னன்னே தெரில. பட் நான் கிராஸில் அப்படியே நானும் ஒரு அடி அடிச்சு போட்டுன்னு இருந்தேன். நெக்ஸ்ட்டு லாங்கில் வச்சுருந்தா ரிவ்யூ பண்ணுறான்னு சொல்லிட்டு பைன்ட்டு ஷார்ட் ரேஞ்ச் போயிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 கிலோ எடுத்து விட்டானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே பார்த்தா 2 பேர் இருக்கானுங்க. அவங்களே பாம்பு போட்டுன்னுறானுங்க. திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா, சரி நம்ம பாம்பு போட்டு இவனில் க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாங் ரேஞ்ச் ஏறிட்டேன். ஆனால் பட் நாங்கள் கரெக்டாக போடல பாம்பு. ஏன்னா கரெக்டாக போடும்போது அவனுக்கு க்ளோவில் எடுத்துட்டானுங்க. சரியான அடி அப்படியே பின்னாடி வந்துட்டானுங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அடி ஊந்துச்சு. ஸோ அப்புறம் பாருங்கள் சரியான பக் டேமேஜெலாம் விடும் எனக்கு. அப்புறம் ஒருத்தனை நாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் ஒன்றா வந்துடும். நம்ம பார்த்தீங்கன்னா க்ரோஸை வச்சுருக்கோம் எம்பி ஃபட்டி கேட்கலாமா. அப்போ இருந்தாலும் அது 40 வந்து அப்படியே முடிச்சு விட்டானுங்க. இந்த ஸ்குவாடே முடிச்சிடும் நானும் என் டீம்மேட்டு சேர்ந்து. இங்கேயே 8 கிலோ அடித்தாங்க. அப்புறம் மெடிக்கெட்லாம் போட்டு அப்படிக்கே போனால் இந்த ஸ்கேனரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மாட்டினான். அப்பாவியாக இருக்கான் தலைவன். ஒரே அடியிலே செத்துறான். அவன் ஸ்குவாட் எவனுமே இல்லை போல், தனியாக வந்து மாட்டி செத்துறான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீக் போட்டோம். இங்கே தான் சரியான சம்பவம் நடக்கும். க்ரோஸாக வெறித்தனமாக அடிக்குது. அப்படியே ஹெட்டாக போகுது. கண்டிப்பாக ஒரு ஹெட்டு போயிடுது. ஸோ அதனால் ஈஸியாக ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணுறதுக்கும் எனிமியோட டேமேஜ் விடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிச்சுட்டு மேலே எவனோ சுடுவான்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு இல்லைன்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டே நான் போயிருந்தேன், எனக்கு கீழே கச்சிருக்கோம் போயிடுச்சு. சரி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு என்னென்னமோ வாங்கிட்டு பீக் மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனை அடிக்கவே முடியாது. எப்படி இருந்தாலும் பீக்கில் அந்த டெலிபோர்ட் போட்டு தான் நம்ம மேலே போக முடியும். நம்மக்கிட்ட விட இல்லை. ஸோ அதை தான் தேட்டர் தான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. பட் டேரெக்டாக ட்ராக் பண்ண பாருங்கள், சரியான டே முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோன் வழியாக வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல எவனா மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளோவில் இல்லை, ஆப்போசிட்டில் அங்கே ஓடி இருந்தான். ஸோ அவனை முடிச்சிட்டேன். பட் என் டீம்மேட்டு அவனும் கிடைக்கல கில்லு. நெக்ஸ்ட்டு ஒருத்தன் ஓடிடுவான் அவன் டீம்மேட்டு. அவனை அடிச்சிருப்பேன். சரியான டேமேஜ்லாம் கொடுப்பேன். இந்த லான்ச்சரு என்னென்னமோ போட்டு நான் தான் ரொம்ப எஃபர்ட்லாம் போட்டு ஆடிடுவேன். பட் எனக்கு கிடைக்காது அந்த கில்லு. கடுப்பாயிடுச்சு. பூக்காங்கலாம் போட்டான். நான் நல்ல அடிலாம் அடிச்சிருவேன். பட் 3 பேரும் சாக்கிட்டானுங்க. ஸோ கில்லு நமக்கு கிடைக்காது. ஸோ என்ன பண்ணுறது, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். க்ளோவெல்லாம் போட்டான். அப்புறம் ஒடிச்சு விட்டாரு கைஸ் அவனுங்க 2 பேரும். சரி இந்த கில்லு தான் ஓசி கில்லு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாப் 5 வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒருத்தன் தான் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டை சரியான ஐத்தி முடிச்சிருவான் M10ல். ஸோ அதனால் ஷார்ட் ரேஞ்ச் போகல. ஏன்னா 3 சிப்பு வச்சுருந்தான் M10. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் நல்லா டேமேஜ் கொடுத்துட்டு சரி இதுக்கப்புறம் சரிப்பட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏறிடுவேன். இந்த இடத்துல கூட பாருங்கள், நான் அடித்ததுனால சாக மாட்டேன். நான் சும்மா போட்ட பாம்பால் தான் சாவான். நம்ம டீம்மேட் கில்லு தான் வந்திருக்கோம். நான் போட்ட பாம்பிலே செத்துருவானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சும்மா போடுவான் பாம்பு. திடீர்னு அவன் க்ளோவெல்லாம் உடச்சிருவான். திடீர்னு நம்ம டீம்மேட்லாம் வந்து சரியான தாக்கு தக்குவானுங்க. அவனுங்க தான் வரும்னு நினச்சேன். பட் பாம்பு வந்து தாக்கி முடிச்சு விட்டுட்டு பூயாவும் வச்சுட்டோம். மொத்தமாக 13 கிலோ அடிச்சிருக்கோம். பட் ஒன்றும் ஹீரோய்க்குலேருந்து தாண்டலை. ஸோ இப்போ தான் விளாட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஹீரோய்க்கு ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.